கன்னியாகுமரி தியானம் குறித்து பிரதமர் மோடி எழுதிய சிறப்பு கட்டுரை. என் சக இந்திய மக்களே, அடுத்த 50 ஆண்டுகளை இந்த தேசத்துக்காக மட்டும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று 1897 சுவாமி விவேகானந்தர் கூறினார். இத்தகைய அழைப்பு விடுவிக்கப்பட்ட 50 ஆண்டுகளில் 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. சுவாமி விவேகானந்தர் கூறியதை போன்று நாமும் அடுத்த 25 ஆண்டுகளை தேசத்துக்காக மட்டும் அர்ப்பணிக்க வேண்டும். நமது முயற்சிகள் வருங்கால சந்ததியினருக்கு வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்துவதுடன் வரவிருக்கும் நூற்றாண்டுகள் பாரதத்தை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். நாட்டின் ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை பார்க்கும் போது நாம் விரைந்து முயற்சிப்பதுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் லட்சிய பாரதத்தை உருவாக்குவதற்கான இலக்கு வெகு தொலைவில் இல்லை. ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவான 2024 மக்களவை தேர்தல் சனிக்கிழமை ஜூன் 1 அன்று நிறைவடைந்துள்ளது. கன்னியாகுமரியில் 3 நாள் ஆன்மீக பயணத்தை முடித்துவிட்டு தில்லி சென்றேன். என் மனம் பல அனுபவங்களாலும் உணர்ச்சிகளாலும் நிரம்பி உள்ளது. எனக்குள் எல்லையற்ற சக்தியின் பிரவாகத்தை உணர்கிறேன். 2024 மக்களவை தேர்தல் அமிர்த காலத்தின் முதல் தேர்தலாகும். இந்த தேர்தலின் போது இறுதி பேரணி என்னை பஞ்சாபில் உள்ள ஹோஷியார்பூருக்கு அழைத்துச் சென்றது. பஞ்சாப் மாபெரும் குருக்களின் பூமியும் துறவி ரவிதாஸ் அவர்களுடன் தொடர்புடைய பூமியும் ஆகும். அதன் பிறகு கன்னியாகுமரிக்கு பாரத அன்னையின் காலடியில் வந்து நின்றேன். தேர்தல் உற்சாகம் என் இதயத்திலும் மனத்திலும் எதிரொலித்தது இயல்பானதே. நானே ஒரு வேட்பாளராக எனது பிரச்சாரத்தை எனது அன்பிற்குரிய காசி மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு கன்னியாகுமரிக்கு வந்தேன். கன்னியாகுமரியில் இதே இடத்தில் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த போது என்ன அனுபவித்திருப்பார் என்று யோசித்தேன். என் தியானத்தின் ஒரு பகுதி இதே போன்ற என்ன ஓட்டத்தில் கழிந்தது. இந்த பற்றற்ற நிலைக்கு மத்தியில் என் மனம் பாரதத்தின் பிரகாசமான எதிர்காலத்தை பற்றியும் பாரதத்தின் குறிக்கோள்களை பற்றியும் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தது. கன்னியாகுமரியின் இந்த மண் குறிப்பாக பாரதத்தின் தேசியம் மற்றும் ஒற்றுமை உணர்வின் மீது சந்தேகம் கொண்ட எந்த ஒரு நபருக்கும் ஒற்றுமையின் அழிக்க முடியாத செய்தியை தெரிவிக்கிறது. தற்போது பாரதத்தின் ஆட்சி முறை உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் சிறந்த முன்னுதாரணமாக மாறியுள்ளது. 25 கோடி மக்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்கள் 10 ஆண்டுகளில் வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது இதுவரை கண்டிராதது. மக்களுக்கு உகந்த நல்லாட்சி, முன்னேற்றத்தை விரும்பும் மாவட்டங்கள் மற்றும் முன்னேற்றத்தை விரும்பும் வட்டாரங்கள் போன்ற புதுமையான நடைமுறைகள் தற்போது உலக அளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஏழைகளுக்கு அதிகாரம் அளித்தல் முதல் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன் சென்றடைய செய்வதற்கான நமது முயற்சிகள் சமுதாயத்தின் கடைகோடியில் இருக்கும் தனிநபர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் உலக நாடுகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளன. தற்போது பாரதத்தின் வளர்ச்சி மற்றும் எழுச்சி பாரதத்திற்கு மட்டுமான சிறந்த வாய்ப்பாக அல்லாமல் உலகெங்கிலும் உள்ள நமது நட்பு நாடுகள் அனைத்திற்குமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பாக திகழ்கிறது. G20 மாநாடு வெற்றி பெற்றதிலிருந்தே இந்தியாவிற்கு பெரிய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து உலகம் முழுவதும் அதிகரித்து வருவதை காண முடிகிறது. 21ஆம் நூற்றாண்டின் உலகம் பல்வேறு நம்பிக்கைகளுடன் இந்தியாவை எதிர்நோக்கி உள்ளது. எனவே உலக அரங்கில் முன்னேறி செல்ல நாமும் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்வது அவசியம். அத்துடன் சீர்திருத்தங்கள் குறித்த நமது பாரம்பரிய சிந்தனைகளை மாற்றிக்கொள்வதும் அவசியம். பாரதத்தின் சீர்திருத்தங்கள் பொருளாதார சீர்திருத்தங்களோடு நின்று விடாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் சீர்திருத்த பாதையை நோக்கியே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நமது சீர்திருத்தங்களும் 2047க்குள் லட்சிய பாரதத்தின் எதிர்பார்ப்புகளுக்கேற்ப அமைய வேண்டும். எனவேதான் சீர்திருத்தம், அதை செயல்படுத்துதல், அதனை மாற்றியமைத்தல் என்ற தொலைநோக்கு பார்வையை நான் வகுத்துள்ளேன். அதன் அடிப்படையில் நமது அதிகார வர்க்கம் செயல்படுவதோடு மக்கள் பங்கேற்பு என்ற உணர்வோடு மக்களும் இணையும் போது மாற்றம் நிகழும். நம் நாட்டை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றுவதற்கான அடிப்படை கொள்கைகளை நாம் மிகச்சிறந்ததாக மாற்ற வேண்டும். 4 திசைகளிலும் நாம் விரைந்து பணியாற்றுவது அவசியம். வேகம், அளவு, வாய்ப்பு மற்றும் தரம், உற்பத்தியோடு சேர்த்து தரம் மற்றும் குறைபாடு இல்லை, விளைவுகள் இல்லை என்ற தாரக மந்திரத்தை பின்பற்றுவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நாடாக காலம் கடந்த சிந்தனைகள் மற்றும் நம்பிக்கைகள் நாம் மறுபரிசீலனை செய்வது அவசியம். அவநம்பிக்கையை தொழிலாகவே கொண்டவர்களின் பிடியில் இருந்து சமூகத்தை நாம் விடுவிப்பதும் அவசியம். எதிர்மறையில் இருந்து விடுபடுவது என்பது வெற்றிக்கான முதல் படி என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணம் இருந்தால்தான் வெற்றி மலரும். 20ஆம் நூற்றாண்டின் 4வது மற்றும் 5வது தசாப்தங்களை சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளிக்க நாம் பயன்படுத்தியுள்ள வேளையில்
21ஆம் நூற்றாண்டின் இந்த 25 ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு நாம் அடித்தளமிட்டுள்ளோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவது அந்த காலத்தில் பெரும் தியாகமாக கருதப்பட்டது. தற்காலமானது ஒவ்வொருவரின் பெரிய அளவிலான நீடித்த பங்களிப்பை வலியுறுத்துகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.